ரெண்டு அனிமல்ல எந்த அனிமலோட பைட் ரொம்ப டேஞ்சரஸ்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஆர் டர்ட்டில். அட என்னங்க கம்பேரிஷன் இது? டர்ட்டிலுக்கு இருக்கிறதே ரொம்ப குட்டி வாய், அதுல எதங்க கடிக்க போகுது? கண்டிப்பா லைனா தாங்க இருக்கும். என்ன டர்ட்டிலுக்கு 1000 PSI? அந்த குட்டி வாய்க்கு இவ்வளவு போறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஹியூமன் ஆர் பேரட். பேரட் கொறிச்சு ஃப்ரூட்ஸ் மட்டும் தாங்க சாப்பிடும். ஸோ அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான மவுத் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அட இதுவும் தப்புங்க. பேரட்டோட பைட் தான் டேஞ்சரஸ். நம்ம கடிச்சுக்கிட்டாலே ரொம்ப வலிக்கும், பேரட் கடிச்சா இன்னும் வலிக்கும் போலயே. ஓகே, ஹிப்போ ஆர் கொரில்லா. ஹிப்போக்கு வாய் ரொம்ப பெருசுங்க, நிறைய வீடியோல பார்த்துருக்கேன். அந்த ஹோல் வாட்டர் மெலனை அதோட வாய்க்குள்ள போடுவாங்க, அது அப்படியே ஒரே பைட்லேயே கடிச்சு சாப்பிட்ரும். ஸோ ஹிப்போ பைட் தான் பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். அப்பா ஒன்று கரெக்டுங்க, ஹிப்போக்கு 1800 PSI. அடுத்து டாக் ஆர் மங்கி. மங்கி கூட பரவாயில்லைங்க, கடிக்க வந்தா ஏதாச்சும் சாப்பிட கொடுத்து தூக்கிட்டு ஓடிடும். பட் இந்த டாக் இருக்கே ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. கம்முன்னு வண்டியில போனா கூட துரத்திட்டு வந்து கடிக்கும். ஸோ டாகுக்கு தான் பைட் ஃபோர்ஸ் அதிகம்னு நினைக்கிறேன். ஆமாங்க கரெக்ட். டாகு கிட்ட எப்பயும் சேஃபா இருந்துக்கோங்க சேலஞ்சர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். உங்க ஃப்ரெண்டை பாம்பு கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த ரெண்டுமே பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆர் பாம்பு கூட செல்ஃபி எடுப்பீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. சரி, அடுத்து ஷார்க் ஆர் crocodile. ரெண்டுமே ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஷார்க்குக்கு தாங்க அதிக பைட் ஃபோர்ஸ் இருக்கும், அது கடிச்சா எதுனாலும் கட் ஆயிடும். ஆமாங்க கரெக்ட். பட் ரெண்டுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லைங்க. ஓகே, பிக் ஆர் எலிஃபென்ட். அட இந்த ரெண்டு அனிமலுமே அப்பாவி அனிமல் ஆச்சு, ரெண்டுக்குமே ஷார்ப் டீத்தே இருக்காது. சரி, இதோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.